பெருமாள் முருகன் அவருடைய மாதொருபாகன் இந்த இரண்டுமே கடந்த ஒரு வார காலமாக சர்ச்சைக்குரிய ஒரு விவாதமாகவே போய்கொண்டிருக்கிறது. இப்போது செய்தியின் நாயகர் பகுதியில் பெருமாள் முருகன் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தீவிரமான இலக்கிய வாசிப்பு உடையவர்களுக்கு மட்டுமே பெரும்பாலும் அறிமுகமான ஒரு நாவல் இன்றைக்கு அதைவிட பெரும்பாலானோரால் பேசப்படுகிறது. அந்த நாவல் பெருமாள் முருகன் எழுதிய மாதொருபாகன். 1940களில் நடந்ததாக புனையப்பட்ட ஒரு கதை அது. குழந்தை இல்லாத தம்பதியரின் துயரத்தை பதிவு செய்த கதை. இன்றைக்கு குழந்தை இல்லாத தம்பதியர் வாடகை தாய் முறை மூலமோ சோதனை குழாய் மூலமோ குழந்தை பேரை அடைந்துவிட முடியும். ஆனால் அந்த காலத்தில் இந்த விஞ்ஞான வசதி எல்லாம் இல்லை. கொங்கு பகுதியில் இந்த பிரச்சனைக்கு ஒரு இயற்கையான தீர்வை அந்த காலத்தில் வைத்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டதுதான் இந்த நாவல் சர்ச்சைகளில் சிக்கியதற்கு காரணம். குழந்தை இல்லாத பெண்கள் கோயில் திருவிழாவுக்கு சென்று அங்கு முகம் தெரியாத ஆணோடு இணைந்து குழந்தை பேரை அடையலாம் என்னும் நடைமுறை அந்த காலத்தில் இருந்தது என்று கூறுகிறது அந்த நாவல். கதையின் நாயகி அப்படி ஒரு குழந்தை பேரை பெற அவளது கணவன் அந்த அவமானம் தாங்காமல் தற்கொலைக்கு முயல என பயணிக்கிறது அந்த கதை. இந்த நாவலில் கணவனை தாண்டி மற்றொரு ஆணையும் ஒரு பெண்ணால் ரசிக்கவும் அவன் வயப்படவும் முடியும் என்னும் இயல்பு வெளிப்படுத்தப்பட்டிருப்பது அதிர்ச்சியை விதைத்திருக்கிறது. ஒரு ஆண் மனைவியை தாண்டி மற்றொரு பெண்ணை ரசிப்பதையோ அவள் வயப்படுவதையோ வெகு இயல்பாக பார்க்கும் இந்த சமூகத்தில் ஒரு பெண் அப்படி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. நாவல் எதிர்ப்புக்கு இது ஒரு காரணம். ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள் மத்தியில் இத்தகைய பழக்கம் நடைமுறையில் இருந்தது என்று கூறுவதன் மூலம் அந்த பகுதியைச் சேர்ந்த பெண்களையும் அந்த திருவிழாவையும் இந்த நாவல் இழிவுபடுத்துகிறது என்பது நாவல் எதிர்ப்பாளர்களின் வாதம். ஆனால் இந்த எதிர்ப்பு புத்தகங்களை கொளுத்துவது, தடை கோருவது, எழுத்தாளரை கைது செய்ய கோருவது என்று எல்லை மீறி சென்றபோது அது கருத்துரிமை மீது வைக்கப்பட்ட நெருப்பாக எரிய ஆரம்பித்து விட்டது. ஒரு கட்டத்தில் தனது சொந்த ஊரில் இருக்க முடியாமல் பெருமாள் முருகன் வெளியேறியது, ஆட்சேபத்திற்குரிய பகுதிகளை புத்தகத்திலிருந்து நீக்கிக் கொள்வதாக அவர் கூறியது என்று தொடர்ந்து உச்சக்கட்டமாக எழுதுவதையே நிறுத்திவிடப் போவதாக அவர் கூறும் அளவுக்கு நிலைமை மோசமடைந்தது. எழுத்தாளர்கள், கருத்துரிமைவாதிகள், இடதுசாரிகள், திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், நாம் தமிழர் கட்சித் தலைவர் சீமான் போன்ற அரசியல் பிரமுகர்கள் அனைவரும் பெருமாள் முருகனுக்கு ஆதரவு தெரிவித்தனர். அவருக்கு கிளம்பிய எதிர்ப்பின் எதிர்வினையாக புத்தகம் பிரபலமடைந்து புத்தக கண்காட்சியில் விற்பனை அதிகரித்தது. பின்னர் அதுவும் நீடிக்கவில்லை. புத்தக கடைகளில் அந்த புத்தகத்தை வைக்க முடியாதபடி நெருக்கடியும் வந்தது. ஆனாலும் அதை படிக்க விரும்புகிறவர்களை தடுக்க முடியாதபடி இணையதளத்தில் அது பரவி வருகிறது. தற்போது கடையில் வைக்க முடியாத அந்த புத்தகம் இணையம் மூலம் காற்றில் உலா வருகிறது.